வணக்கம் நண்பர்களே. நான் எப்பவுமே வணக்கம் மக்களே தானே சொல்லுவேன். நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரையாக இருக்குமே. இனிமேல் நம்ம சேனலில் வர வீடியோ ஃபுல்லாக நண்பர்களே தான் வரும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து 2 கமெண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஒன்று பெங்காலி இந்தியன் இல்லை அந்த பாய்ஸில் அந்த டிஃப்ரெண்ட் பஸ் இப்போ பஸ் அப்படின்னு என்ன கேட்டாங்க. அதுக்கான நான் கமெண்ட் ரிப்ளை அனுப்பிச்சிட்டேன். இருந்தாலும் அது ஒரு வாட்டி சொல்லிக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஸ்னால் தமிழ்நாடுக்குள்ளே இருக்கிற எல்லா பஸ்ஸுமே எம்டிசி, டிஎன்எஸ்சி, எஸ்சிடிசி எல்லா பஸ்ஸுமே காலேஜ் பஸ் இன்க்ளூட் எல்லா பஸ்ஸுமே ஒரே வீடியோவில் கவர் பண்ணால் அதுதான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பஸ். அதில் பார்ட் 1 ஆரம்பித்து இப்போது 32 வரைக்கும் போயிருக்கு. ஓகே, ரெண்டாவது இதுக்கு முன்னாடி போட்ட அம்ரித் பாரத் நியூ கோச் வீடியோட கமெண்ட் அதெல்லாம் வந்துக்குன்னா அந்த அம்ரித் பாரத் கோச் வந்து நியூ அம்ரித் பாரத் கோச் வந்து ஏர் சர்க்குலேஷன் இல்லை. இந்த கோச் வெரி ஒஸ்ட்னு இங்கிலீஷில் வந்திருக்கு. தமிழ் உங்களுக்கு சொல்கிறேன், மொத்தம் பார்க்க புரியணும்னு அதெல்லாம் சொல்கிறேன். அந்த மாதிரி வந்து அந்த 2 கமெண்ட்டை நம்ம இந்த வீட்டில் பதிவு பண்ணித்தேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற ட்ரெயின் என்ன பார்த்தீங்கன்னா ஹல்சட் நிசாமுதீன் டு சென்னை சென்ட்ரல் துரந்தோ எக்ஸ்பிரஸ். இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் மூச்சு வாங்குது. இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் கேட்டகரி ஏசியோட கம்பைனான ஏசியும் ஸ்லீப்போட கம்பைனான ட்ரெயின். அது என்னென்னு கணக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஏசியும் 2 ஸ்லீப்பர் பெரிய மாதிரி இந்த துரந்தோ எக்ஸ்பிரஸில் இருக்கும். அது துரந்தோன்னா அது ஒரு ஸ்பீடு அது போடவே இல்லை. அந்த இதில் கூகுளில் தேடி பார்த்தா போடவே இல்லை. ஸோ அந்த துரந்தோ எக்ஸ்பிரஸ் வந்து ப்ரைமரி மெயின்டெனன்ஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் பேசஞ்சர் சார்ஜில் தான். ஸோ செகண்டரி மெயின்டெனன்ஸ் மட்டும் ஹஸ்ரத் நிசாமுதீனில். ஸோ மெயினாக இந்த ட்ரெயின் யாருக்கு யூஸ் ஆகுதுன்னா ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா அங்கே 2 ஸ்டேட், தமிழ்நாடு 3 ஸ்டேட்டில் யூஸ் ஆகுது இந்த ட்ரெயின். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துரந்தோ சென்னை சென்ட்ரல் ஹஸ்ரத் நிசாமுதீன் துரந்தோ ஆப்போசிட் ஹஸ்ரத் நிசாமுதீன் சென்னை சென்ட்ரல் துரந்தோ. ஸோ இந்த ட்ரெயினோட ரேக் ஸ்டாண்டிங் எதுவும் பார்த்தீங்கன்னா ரேக் ஸ்டாண்டிங்கே கிடையாது. ரேக் ஸ்டாண்டிங்கே இல்லாமல் டெடிக்கேட்டட் 2 ரேக் வச்சு ஆப்ரேட் ஆகும். அப்படி பண்ணுறாங்க. ஹஸ்ரத் நிசாமுதீன் டு சென்னை சென்ட்ரல். இந்த ட்ரெயினில் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ரேக் தான் இருக்குல்ல. இந்த ஒரே ரேக் வந்து 2 பக்கமும் ஆப்ரேட் ஆகுது. ஸோ ஒரு ரேக் டிலே ஆனால் கூட ஆப்போசிட்டில் அது இன்ஃபார்ம் பண்ணுது. அதுதான் இந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ப்ரைஸஸ் டைனமிக் பிளானிங் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ் சொல்ல முடியாது. இந்த ட்ரெயினுக்கு ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த ப்ரிஃபரன்ஸ் மாதிரி இந்த ட்ரெயின் வந்து டைனமிக் பிளானிங் இருக்குது. டைனமிக் பிளானா இப்போ டிக்கெட்டு, இப்போ ஸ்டார்டர் டிக்கெட் எப்படி போட்ட ஒன்று அப்படியே பில்லாகி போகும். அந்த மாதிரி இதுவும் இப்போ அப்படியே பில்லாகும். டிக்கெட்டு இப்போ சீட்டு பில்லாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதான் டைனமிக் பிளானிங் அர்த்தம். இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேப் 7 லைவ் ரிப்போர்ட் தான் கூட்டு வரிசை நம்ம தவிர
சர்ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா ஒரு வித்யாசன் டைப்பில் ஒரு லாஸ்ட் பிக்சர் ட்ரெயின் என்ட்ரி ஆகிடுச்சு. இந்த ட்ரெயின் எடுத்த ஸ்பாட் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேசன் பீச் ஜங்ஷன், அங்கே தான் இந்த ட்ரெயின் எடுத்தேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.